never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play Hello investors, welcome to Investor Mind Voice. Today market உடைய அப்டேட் பார்த்துருவோம். What are we learning today? First one market உடைய ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸும் பார்த்துருவோம். செகண்ட் ஒன் வேர்ல்டு மார்க்கெட் உடைய ரிப்போர்ட், தேர்ட் ஒன் மார்க்கெட் இண்டிசஸ், செக்டர் இண்டிசஸ் எப்படி ட்ரேட் ஆகும் அதையும் பார்த்துருவோம். ஐபிஓட ஸ்டேட்டஸ், மெயின் போர்டு எஸ்எம்ஐ ஐபிஓ அப்ளை பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அடுத்து ஸ்டாக் டிப்ஸ் ஆஃப் த டே, ஒரு 2 புரோக்கர் வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்டாக்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அடுத்து டெய்லி நம்ம சேனலில் ஒரு ஸ்டாக்கை ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் பார்க்கும்போது டாடா பேட்டர்ன்ஸ் இந்த கம்பெனி தான் ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி அப்கமிங் டே வந்து அதனுடைய ஓப்பனிங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். நீங்கள் வந்து மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு நெல் ட்ரெண்டில் லோவில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் ஈவினிங் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் தொடர்ந்து அவங்க செல் பண்ணிட்டு தான் வராங்க, அது ஒரு மெயினான காரணம். அடுத்து வந்து கார்பரேட் கம்பெனியும் சரி, நம்ம இன்வெஸ்டர்ஸும் சரி, பேங்கிங் செக்டர், ஐடியில் தொடர்ந்து வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் தொடர்ந்து செல் பண்ணிட்டு அது ஒரு அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது. கரெக்டாக குளோபல் லெவலில் வந்து ஒரு சரியான ஒரு நிலைத்தன்மை கண்டிப்பாக இல்லை. 4+ டேரிஃப் இந்த மாதிரி இஷ்யூ தொடர்ந்து போயிட்டே இருக்குதான் இருக்குது. அடுத்து பார்க்கும்போது யூஎஸோடைய பாண்ட் ஹீல்டிங் வந்து பெரிய லெவலில் அது ரைஸ் ஆகிருது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அடுத்து வந்து எல்லாருமே ஒரு சின்ன ஒரு பயத்தில் அவங்க ப்ராஃபிட் புக்கிங்கை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சரி, இந்தியாவில் இருக்கிறதும் சரி, ஒரு ப்ராஃபிட் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதால தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் டவுன் தொடர்ந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது. நீங்கள் நம்ம நிஃப்டி 50 பார்க்கும்போது ஒரு 57 பாயிண்ட் பாசிட்டிவ், 24,894 நீங்கள் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து 223 பாயிண்ட் பாசிட்டிவ், 81,207 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்க்கும்போது 241 பாயிண்ட் பாசிட்டிவ், 55,589 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. டுடே வேர்ல்டு மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது ஆன்ஸ் இந்த மார்க்கெட் தவிர மற்ற எல்லா மார்க்கெட்டையும் பாசிட்டிவ். அமெரிக்காவோட 3 இண்டிசஸுமே பாசிட்டிவ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டு, சிங்கப்பூர் ப்ளஸ் வந்து சவுத் கொரியா எல்லாமே பாசிட்டிவ். குறிப்பாக சொல்லலாம் சவுத் கொரியா 2.7% மேலே நீங்கள் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லைட்லி வந்து நெகட்டிவாக $97 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் ருபீஸ் அகைன்ஸ்டாக யூஎஸ் டாலர்ஸ் வந்து லாஸ்ட் 2 டேஸாக ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவில் போயிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கோல்டு, சில்வர் உண்மையிலேயே லாஸ்ட் ஒரு 10 டேஸாக சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து சில்வர் வந்து 2.7%, கோல்டு 1% மேலே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. காப்பரும் பார்த்தா லாஸ்ட் 1 வீக்காக லோவில் இருந்தாங்க. பட் காப்பரும் வந்து சில்வருக்கும் கோல்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் டக் கொடுக்குற மாதிரி நியரஸ்ட்டாக ஒரு 2% மேலே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ், நேச்சுரல் கேஸ் மட்டும் இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. டுடே சென்னை ப்ரைஸான கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்டோட ப்ரைஸ் பார்த்துருவோம். இது வந்து கோல்டோட 24 கேரட்டு 11,868, 22 கேரட்டு 10,879, 18 கேரட் பார்க்கும்போது 8,901, சில்வர் வந்து 1 கிராம் 163, பிளாட்டினம் வந்து 1 கிராம் 3,360, டைமண்ட் வந்து வேரியஸ் குவாலிட்டி பார்க்கும்போது 4,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சியை டாப் 5 காயின்ஸ் நீங்கள் எப்படி ட்ரேட் ஆகி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் ஒரு பாசிட்டிவாக போகிறதுனால கிரிப்டோ மார்க்கெட்டும் தொடர்ந்து வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து கிரிப்டோ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு 1,08,000, 9,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆனது. பட் இப்போ பார்க்கும்போது $1,20,000 மேலே பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து எத்திரியம் பார்க்கும்போது 4,883, எக்ஸ்ஆர்பி பார்க்கும்போது $3, யூஎஸ்டிடி $1, பிஎன்பி பார்க்கும்போது 1,130 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுடே மார்க்கெட் இண்டிசஸ் அண்ட் செக்டர் இண்டிசஸ் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். மார்க்கெட் இண்டிஸான 14 இண்டிஸில் 14 இண்டிஸுமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அது குறிப்பாக சொல்லணும்னா ஸ்மால் கேப் 250, மிட் கேப் 100 ரெண்டுமே நியரஸ்ட்டாக ஒரு 1% கிட்ட இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. செக்டர் இண்டிசஸில் 14 இண்டிசஸில் ஒரு 2 இண்டிசஸ் மட்டும் இன்றைக்கி நெகட்டிவாகவும் ஒரு 12 இண்டிசஸ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அந்த நெகட்டிவ் ட்ரேடான 2 இண்டிசஸ் பார்க்கும்போது நிஃப்டி ஆட்டோவும், நிஃப்டி ரியாலிட்டி ரெண்டுமே இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி தான் நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இதில் ஒரு பாசிட்டிவாக சொல்கிற அளவுக்கு சிபிஎஸ்சி, மெட்டலு அண்டு பிஎஸ்சி பேங்க் இது எல்லாமே ஒரு 1% மேலே நீங்கள் பாசிட்டிவ் ஆகிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லும்போது மெட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.8% மேலே நீங்கள் பாசிட்டிவ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மெட்டல் செக்டரில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப ஹையாக ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். நீங்கள் வந்து லாயலாரி மெட்டல் நியரஸ்ட்டாக ஒரு 6% மேலே, டாடா ஸ்டீல்ஸ் வந்து ஒரு 3% மேலே, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் வந்து 3% மேலே, நேஷனல் அலுமினியம் பார்க்கும்போது 3% மேலே, இந்துஸ்தான் ஜிங்க், இண்டால்கோ இண்டஸ்ட்ரி, ஜேஎஸ்டபிள்யூ, வேதாந்தா, என்எம்டிசி, ஜிண்டால் ஸ்டீல் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்காங்க. இதே ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். நீங்கள் மெயின் போர்டு ஐபிஓ பார்க்கும்போது ஒரே ஒரு ஐபிஓ மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. வி ஒர்க் இந்தியா ஐபிஓ இதுதான் ஓப்பனில் இருக்குது. பட் அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இன்றைக்கி தான் 3ஆம் தேதி தான் ஃபஸ்ட் டே, அடுத்து 7ஆம் தேதி தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ அடுத்த நாள் இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ப்ளஸ் மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து இதை கன்சிடர் பண்ணலாம் வேணாமான்னு நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்லுவோம். அடுத்து அப்கமிங்கில் வந்து மெயினாக எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்ஜி, அதுக்கப்புறம் டாடா கேபிட்டல் 2 ஐபிஓ தான் பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக டாடா கேபிட்டல் பார்க்கும்போது நியரஸ்ட்டாக ஒரு 5% கிட்ட தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. அடுத்தது எல்ஜி பார்க்கும்போது நியரஸ்ட்டாக ஒரு 15% மேலே இருக்குது. இந்த 2 ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகும்? டாடா கேபிட்டல் வந்து 6ஆம் தேதி அக்டோபர் ஓப்பன் ஆகி 8 தான் முடியுது. அடுத்து எல்ஜி பார்க்கும்போது 7ஆம் தேதி ஓப்பன் ஆகி 9ஆம் தேதி தான் முடியுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 2 ஐபிஓ மேபி கன்சிடர் பண்ணலாம்.
சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து மார்க்கெட்டில் ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு கம்பெனி. கண்டிப்பாக இதனுடைய ஐபிஓ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்தடுத்த நாள் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும்போது இன்னும் 2-3 நாள் டைம் இருக்குது. ஓப்பன் ஆகும்போது மிகப்பெரிய அளவு இது கண்டிப்பாக இதில் போட்டி இருக்கும். அதனால் இப்போலேருந்தே உங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக இது கன்சிடர் பண்ணுறது அளவு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்எம்இ ஐபிஓன்னு பார்க்குறப்ப நீங்கள் ஓப்பன் இருக்கிற எந்த ஒரு ஐபிஓவுமே பெரிய லெவல் கிரே மார்க்கெட் பெரியமே இல்லை. ஸோ இப்போதைக்கு இதை கன்சிடர் பண்ணுறது ஒரு ஹை ரிஸ்க் தான். டுடே ஸ்டாக் டிப்ஸ் ஆஃப் த டே. ஒரு 2 புரோக்கர் ஒரு 11 ஷேருக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஷேர்ஸ்னு ஒன்றா பார்த்துருவோம். பிரசாந்த் டாப்ஸின்றவர் ஒரு 3 ஷேருக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அது நம்பர் 1 பார்க்கும்போது பாரதி ஏர்டெல் தான். அதோட டார்கெட் பிரைஸாக 2000 கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 1800 கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதானி போட்டு அதனோட டார்கெட் பிரைஸாக 1550, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 1340 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இதோட டார்கெட் பிரைஸாக 450, அதோட ஸ்டாப் லாஸ் 390 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோல்ட்மேன் சாட்ஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 8 ஷேருக்கு வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 8 ஷேருமே டிஃபென்ஸை சார்ந்த பங்குகள் தான். இது வந்து அடுத்து வந்து ஒரு 58% மேலே மேபி ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கிற சொல்லியிருக்காரு. அதில் மெயினாக சொன்ன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் HIL இந்துஸ்தான், அதுக்கடுத்து பார்க்கும்போது பெல்க்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து GRAC இந்த ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஜென் டெக்னாலஜி. இந்த கம்பெனி எல்லாமே ஒரு மெயினாக இது எல்லாமே டிஃபென்ஸ் சார்ந்த பங்குகள் தான். இது எல்லாமே மேபி அடுத்து ஒரு 3லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே மேபி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு தகவலையும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக கோல்டும் சில்வர் மாறி போட்டு மேலே போகுது. அதனால் என்னோட ETF கோல்டு ETF ப்ளஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டு ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டு எது பெஸ்ட்டுன்னு இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டே போயிட்டுருக்கு. ஸோ என்னுடைய பர்சனல் கருத்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஒன்று மியூச்சுவல் ஃபண்டில் மேபி போகலாம், அப்படி இல்லைனா கோல்டு ETF வாங்கலாம். ஸோ ஃபிசிக்கல் கோல்டு வந்து கண்டிப்பாக நெசசரி தேவைன்னா மேபி கன்சிடர் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை கோல்டு ETF தான் ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் சொல்லுவேன். மியூச்சுவல் ஃபண்டை காட்டிலும் கோல்டு ETF பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்ம ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிற மாதிரி டெய்லி ட்ரேட் ஆகும். ஸோ லோவில் இருக்கும்போது உடனே வாங்கலாம், உடனே நம்ம தேவையானப்போ உடனே விற்றுலாம். பட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது. அதனோட எண்ணெய் வேல்யூ பொறுத்து தான் நீங்கள் காலையிலே நீங்கள் அமௌண்ட்டை போட்டாலும் சரி, ஈவினிங் வந்து க்ளோஸ் ஆகும்போது எண்ணெய் வேல்யூ பொறுத்து தான் பை அண்ட் செல் நடக்கும். அது இன்ஸ்டண்ட்டாக வந்து இதில் கண்டிப்பாக நடக்காது. பட் வந்து ETFல வந்து ஒரு ஸ்டாக் மாரி தான் அது வந்து ட்ரேட் ஆகும். அதில் நம்ம ஈஸியாக செல் பண்ணுறதுக்கும் பை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது கோல்டு ETF தான். அதுலேயும் குறிப்பாக டாட்டாவுடைய ETF இருக்குது, அதுக்கப்புறம் நிப்பானோட ETF இருக்குது. ஸோ ரெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு மேபி நீங்கள் வந்து பை பண்ணி அதை கன்சிடர் பண்ணலாம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம சேனலில் டெய்லி வந்து ஒரு ஸ்டாக்கை நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி டாடா பேட்டர்ன்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி டிஃபென்ஸ் ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியை ஒரு 35 வருஷமாக இவங்க தொடர்ந்து இயங்கிட்டு வராங்க. மெயினாக அவங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸு, ஏரு, லேண்டு, சி இந்த மாதிரி அனைத்து இடத்துலையுமே இவங்களுடைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு மெயினான இவங்களுடைய பிஸ்னஸ் எதெல்லாம் போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா மெயினாக ரேடாரு, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேரு, கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் இவங்க மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக இவங்க ரெவன்யூ ஸ்பிட்னு பார்க்கும்போது ப்ரொடக்ஷனில் வந்து 53%, டெவலப்மெண்ட்டில் 43%, சர்வீஸும் பார்க்கும்போது 4% இருக்குது. அடுத்து இவங்க ப்ராடக்ட் வைஸும் பார்க்கும்போது ரேடார் மட்டும் 53% மேலேயும், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் 17%, அதர்ஸ் பார்க்கும்போது 35%. அடுத்து இவங்க ஜியோ பாலிட்டிக்கல் இவங்களுடைய ஸ்பிட் எந்த அளவுக்கு இருக்குன்னா டொமஸ்டிக்கில் மட்டும், அது இந்தியாவில் மட்டும் 75%, எக்ஸ்போர்ட் வரையும் 15% பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும், அதாவது டிஃபென்ஸுக்கு மெயினாக இவங்க எல்லாருடைய மெயினான வார்ஃபேர் சாதனம் அனைத்து எக்யூப்மெண்ட்டும் இவங்க தயாரித்து இந்தியாவில் மட்டும்தான் மெயினாக கொடுக்குறாங்க. அடுத்து இவங்களோட மெயினான கஸ்டமர் யாருன்னா DRDO, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, இஸ்ரோ, அதுக்கப்புறம் DPSU, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், பாரதிய டைனமிக்ஸு, பெல், ப்ரோமோஸ் இவங்க எல்லாமே ஒரு மெயினான கம்பெனிஸ். இவங்க எல்லாமே இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கஸ்டமராக இருக்கிறாங்க. அடுத்து இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சர் பண்ணி சென்னையிலே ஒன்று இருக்குது, 20,000 ஸ்கொயர் ஃபீட் மேலே இருக்குது. இந்த கம்பெனி வந்து மெயினாக டிஃபென்ஸ் ஃபீல்டில் ஒரு எமர்ஜிங் பிளேயராக ஒரு மெயின் ரோலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஏன்னா இந்த கம்பெனி லிஸ்டிங் ஆகிய ஒரு 2-3 வருஷம் தான் ஆகுது. ஃபியூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய growth இருக்கிற கம்பெனியாக எல்லாமே இந்த கம்பெனியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டேட்டா பேட்டர்ன்ஸோடைய ஃபினான்ஷியல் கீ ஃபேக்டரி ப்ளஸ் உடைய ஃபினான்ஷியல் வேல்யூ எப்படின்னு பார்த்துருவோம். இதனுடைய மார்க்கெட் கேப் பார்க்கும்போது 15,000 கோடிக்கு மேலேயும், ஸ்டாக் பி வந்து 73 இருக்குது. இண்டஸ்ட்ரின்னு பின்னு பார்க்கும்போது 68. ஸோ 68 இந்த கம்பெனி கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ROIC பார்க்கும்போது 21லையும், இப்போ டிவிடெண்ட் ஈல்டு 0.29, டெப்ட்னு பார்க்கும்போது 6 கோடி தான். ஸோ டெப்ட் ஈக்விட்டி பார்க்கும்போது 0ல் இருக்குது. ஸோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே சொல்லலாம். இதோட EPS பார்க்கும்போது 38லையும், OPM 38 தான் இருக்குது. இதோடைய கரண்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 2810 இருக்குது. ஸோ நிறைய பேர் ரொம்ப ஹையான வேல்யூவில் இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. எப்பொழுதுமே ஒரு கம்பெனியோடைய ஒரு ஸ்டாக்கோடைய கரண்ட் ப்ரைஸை பார்த்து நம்ம எப்பயுமே வந்து பயப்படக்கூடாது. ஒரு கம்பெனி வந்து அதிகப்படியான வேல்யூ growth நல்லா இருந்ததுன்னா அதை பார்த்து மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப கம்மியான வேல்யூவில் இருக்காது நல்ல ஸ்டாக் அப்படிமே கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ் அவருடைய இயர் growth பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணல, அவருடைய ப்ரைஸை பார்த்து எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே புக் வேல்யூ பார்க்கும்போது 250, புக் வேல்யூ கிட்டத்தட்ட 9 மடங்கு கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ROIன்னு பார்க்கும்போது 15% இருக்குது. அப்படியே 1 இயர் ஹைன்னு பார்க்கும்போது 3269, 1 இயர் லோன் பார்க்கும்போது 1350 இருக்குது. இதனுடைய ROIன்னு பார்க்கும்போது 15% கிட்ட ட்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு வருது. அடுத்து இதோட பி ரேஷியோ பார்க்கும்போது 2 இருக்குது. ஸோ 1 விட கொஞ்சம் அதிகமாக ஒரு ஓவரால் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ இதோட ஓவரால் வேல்யூலாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆனாலும் சரி, இதோட growthன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு எமர்ஜிங் பிளேயராக இருக்கிற அந்த வேல்யூ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. டேட்டா பேட்டர்ன்ஸ் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ப்ளஸ் அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்துருவோம்.
இதனுடைய டேட்டா 2014 to 2025. இதனுடைய ரிசர்வ்னு பார்க்கும்போது 2014 100 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 1400 கோடிக்கு மேலே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இவங்க பாரோவிங் பார்க்கும்போது 2014 34 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது வெறும் 6 கோடியாக குறைச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து இவங்க டோட்டல் அசெட் பார்க்கும்போது 2014 149 கோடியாக இருந்தது இப்போ பார்க்கும்போது 1800 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ இயர் உங்கள் டோட்டல் அசெட் அதிகரிச்சுட்டு தான் வருது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ டோட்டலாக வந்து என்னுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. அடுத்த கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் பார்த்துரும். ஒரு கம்பெனி வந்து நல்ல க்ரோத் இருக்குன்னு எப்படி கம்பேர் பண்ணால் அதே சேம் பிஸ்னஸ் இருக்கிற மற்ற கம்பெனியோட கம்பேரிசன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதே மாதிரி சில HAL, பெல், BDL, GRSC, ஜென் டெக்னாலஜி ப்ளஸ் டேட்டா பேட்டர்ன்ஸ் இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். டேட்டா பேட்டர்ன்ஸ் லாஸ்ட் 1 மந்த்தில் பார்க்கும்போது டேட்டா பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் ஒரு 11% நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 இயர் பார்க்கும்போது GRSC நல்ல ரிட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் பெல், அதுக்கப்புறம் BDL. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ண 24% ஒரு ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 இயர்ஸ்னு பார்க்கும்போது மிகப்பெரிய HAL, BDL இவங்க எல்லாமே ஒரு 1000%, 800% மேலே கொடுத்துருக்காங்க. பட் இவங்க பார்த்தோன்னா ஒரு 274% நியரஸ்ட்டாக ஒரு 2 மடங்குக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓவராலாக பார்க்கும்போது பெல்லு தான் 1999 இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,70,000% மேலே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் இவங்க 2002 தான் லிஸ்டிங் ஆனாங்க. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது நியரஸ்ட்டாக ஒரு 3 மடங்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். பட் என்னுடைய பிஸ்னஸ் க்ரோத்னு பார்க்கும்போது மற்ற எல்லாத்தையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல க்ரோத்தில் டேட்டா பேட்டர்ன்ஸ் போயிட்டு இருக்காங்க. அதை வயசில் பார்க்கும்போது இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அந்த கம்பெனிக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்த கம்பெனியோடைய ஃபியர் கம்பேரிசன் அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். 2022 to 2025 குவார்டர்லி வைஸ் பார்த்துருவோம். இவங்க ப்ரொமோட்டர்ஸ் 2022 0.1% இப்போ 39% மேலே இருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது பெரிய சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. FIs பார்க்கும்போது 2022 0.3 ஆகுது, இப்போ ஒரு 15% மேலே அதிகரிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது தொடர்ந்து வந்து ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ். DIஸ்ன்னு பார்க்கும்போது 2022 2% ஆகுது, இப்போ 22% அதிகரிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது ஸ்லைட்லி அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் தான். பப்ளிக்னு பார்க்கும்போது 2022 5% இருந்தவங்க இப்போ பார்க்கும்போது 21% இருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது ஸ்லைட்லி அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் தான். அடுத்து வந்து அதர்ஸ்னு பார்க்கும்போது 2022 1% மேலே இருந்தவங்க இப்போ பார்க்கும்போது 0.8% இருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது ஸ்லைட்லி வந்து குறைச்சி தான் இருக்கிறாங்க. அதே வயசு பார்க்கும்போது FIs மட்டும்தான் ஹோல்டிங்ஸ் குறைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக சொல்லலாம். அடுத்து இவங்க பியர் கம்பேரிசன் பார்க்கும்போது இதே சேம் பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு 5000 எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மேலே பண்ணால் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கு, பாரத் எலக்ட்ரானிக்ஸு, பாரத் டைனமிக்கு, கார்டன் ரிசர்ச், ஷிப் பில்டர்ஸ் இவங்கலாம் இவங்க இதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது ஒரு 0.229% வந்து ஒரு ஆவரேஜாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனி எல்லாமே மிகப்பெரிய லெஜெண்ட் நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பட் ஒரு எமர்ஜிங் பிளேயராக டாடா பேட்டர்ன்ஸ் இருக்கிறாங்க. இவங்க மார்க்கெட் கேப்பே வெறும் 15,000 கோடி தான். கண்டிப்பாக வந்து இந்த மற்ற பிளேயர்ஸை விட இவங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அனலைஸ் ப்ளஸ் எக்ஸ்பர்ட் வந்து மிகப்பெரிய தகவலை சொல்லியிருக்காங்க. அதில் ஃபியூச்சர் நோக்கி இந்த கம்பெனி நிறையா மேலே வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். டேட்டா பேட்டர்ஸ் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் இயர் க்ரோத் ரேஷியோ பார்த்துருவோம். இவங்களுடைய டேட்டா 2014 to 2025 வரைக்கும் இருக்குது. இவங்களுடைய சேல்ஸ்னு பார்க்கும்போது 2014 63 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 78 கோடி அதிகரிச்சிருக்கு. ஒரு பாசிட்டிவ் தான். இவங்க எக்ஸ்பென்சிவ் பார்க்கும்போது 2014 46 கோடியாக இருந்து இப்போ 433 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நெட் ப்ராஃபிட் தான். 2014 7 கோடியாக இருந்தது, இப்போ பார்க்கும்போது 222 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக சொன்னால் 2016, 17, 18 வெறும் 1 கோடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் அந்த கம்பெனி ஒரு சின்ன பாசிட்டிவ். பட் நான் 2019 2025 பார்க்கும்போது தொடர்ந்து வந்து ராக்கெட் பேக்கில் அதிகரிச்சிருக்காங்க. 8 கோடி, 21 கோடி, 56 கோடி, 94 கோடி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 200 கோடிக்கு மேலே இயர் லாஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். க்ரோத் ரேஷியோ பார்த்துருவாங்க. சேல்ஸ் க்ரோத் 10 இயர்ஸ் 30%, 5 இயர்ஸ் 35%, 3 இயர்ஸ் 32%. இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது 10 இயர்ஸ் 56%, 5 இயர்ஸ் 59%, 3 இயர்ஸ் 32%. இவங்க CAGR பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர் 33%, லாஸ்ட் 1 இயரில் 15% நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்க ROIன்னு பார்க்கும்போது 10 இயர்ஸில் 15%, 5 இயர்ஸில் 16%, 3 இயர்ஸில் 15%, லாஸ்ட் 1 இயர் 15%. அதாவது இவங்க தொடர்ந்து இயர் ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக கொடுத்துட்டு தான் வராங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். ஃபைனலாக இந்த கம்பெனியோடைய கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோடைய பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இதனுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. என்னுடைய ஃபினான்ஷியல் வேல்யூ சூப்பராக இருக்குது. இதனுடைய பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நெகட்டிவ் சொல்லிடுறது பெருசாக ஒன்றும் இல்லை. பட் நெகட்டிவ் சொல்லிடுறதுக்கு ஒன்றே இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான். FIs மட்டும் லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டராக வந்து இவங்களுடைய ஹோல்டிங்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இது வந்து பெரிய லெவலில் நெகட்டிவ் சொல்ல முடியாது. ஏன்னா FIs லாஸ்ட் ஒரு 3 to 4 மாதமாகவே எல்லா கம்பெனியும் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை குறைச்சிட்டு தான் வராங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்டை செல் பண்ணிக்கிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. அதனால் இது ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத்னு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதனால் ஃபியூச்சர் நோக்கி இந்த கம்பெனி மேலே நிறைய வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, ஸோ இப்போ எல்லா கம்பெனியுமே அவங்களுடைய உள்நாட்டுடைய டிஃபென்ஸ் ஃபீல்டை வந்து அதிகரிக்க அவங்களுடைய பலப்படுத்த ட்ரை பண்ணிட்டு நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு மெயினாக பக்கத்தில் பாகிஸ்தான் ப்ளஸ் சைனா இவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால ஆமாம் நான் டிஃபென்ஸ் ஃபீல்டை ரொம்ப டைட் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் ஃபியூச்சர் நல்ல க்ரோத் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனியை ஒரு ஷார்ட் டைமுக்கு சரி லாங் டைம் சரி நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டைமில் நல்ல நியூஸ் வரும்போது கண்டிப்பாக மேலே போகும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த கம்பெனியை ஒரு லாங் டைம் பண்ணுறதா நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுவும் SIP முறையில்
வீக்லியோ இல்லை மந்த்லியோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ இந்த கம்பெனி எப்பப்பெல்லாம் லோவில் வருது அப்போ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போங்க. ஒரு லாங் டைமில் மற்ற கம்பெனியோட இந்த கம்பெனி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ் மண்டே ஓப்பனிங் என்னோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். என்னுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 79,800லையும் அடுத்த சப்போர்ட்னு பார்க்குறப்ப 79,400லையும் இருக்குது. இதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 89,200லையும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 89,500லையும் இருக்குது. நிஃப்டி பேங்கோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நிஃப்டி பேங்கோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கும்போது 55,400லையும் அடுத்த சப்போர்ட்டும் பார்க்கும்போது 55,000லையும் இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 55,850லும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 56,000லையும் இருக்குது. நிஃப்டி 50 மண்டே வந்து அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். மண்டே வந்து அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 24,753லையும் அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 24,600லையும் இருக்குது. அடுத்து அவருடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 25,000லையும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 25,150ல இருக்குது. ஸோ மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.